கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. எஸ்ஐயா 61வது அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். இந்த மாதத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், எந்தெந்த இடத்திலே நாம் பாழான காரியங்கள் காணப்படுகிறதோ அவைகளை எடுப்பித்து கட்டப்படக்கூடிய ஒரு காரியம், மீண்டும் ரீபில்ட், மீண்டும் கட்டப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். எந்தெந்த சூழ்நிலையிலே நாம் இடிந்த நிலைமையிலே காணப்படுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகள், உதாரணத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் ஆதியிலே நான் கொண்டிருந்த அன்பில் நான் விட்டுவிட்டேன், ஆதியில் இருந்த அன்பை நான் விட்டுவிட்டேன் என்கிற சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மாதத்தில் அதை கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லி, அதோடு கூட நம்முடைய வியாபார காரியங்கள், நம்முடைய தொழிலின் காரியங்கள், நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய வியாதியின் காரியங்கள், நம்முடைய குடும்ப சமாதான குறைச்சலின் காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்களிலே வளர்கிற காரியத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாழான நிலத்தை போல ஒரு நிலம், ஒரு வீடு பாழாய் போய்விட்டது என்று சொன்னால் அதை மீண்டும் எடுப்பித்து கட்டுவது, ஒரு பட்டணம் பாழாய் போய்விட்டது என்று சொன்னால் அதை மீண்டும் எடுப்பித்து கட்டுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதே போல நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மிகவும் பாழான ஒரு பட்டணம் போல, பாழான வீடை போல காணப்படுகிறதே, யாரும் பயன்படுத்தவில்லை. இனி என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய உலக காரியத்தில் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இனியும் மரணத்தை நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். முதல் வசனத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார். தேவ ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இந்த மாதத்திலே எந்தெந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்ட சூழ்நிலைகள், எந்தெந்த சூழ்நிலைகளிலே இடிக்கப்பட்ட நிலைமைகள், அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதபடி விசுவாசத்தோடு எழும்பி நிற்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி வாயினால் அதை அறிக்கை செய்வோம். என்னால் முடியாது என்கிற காரியங்கள், அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்வோம். என்னாலே முடியும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய பலத்தினாலே என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. தேவ பலத்தோடு கூட வசனத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற வசனம் கட்டப்படுவாய் என்று ஆண்டவரே, இந்த எந்தெந்த சூழ்நிலைகளிலே பாழாக்கப்பட்ட நிலைமைகள், எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இடிக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறுவதாக, எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக, அவிசுவாசங்கள் வெளியேறுவதாக, தேவன் விசுவாசத்தோடு ஆவியானுடைய உதவியோடு அவருடைய பலத்தினாலே இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் பலத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.